அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காண்போம். கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் 1-2 பாதத்தை கடந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை ஒரு 4 மாத காலத்திற்கு சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது ராசி கட்டத்திலும் கும்பராசியில், நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பார். வர்க்கோத்தமம் அடையக்கூடிய சனி பகவானால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே 10வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சித்திரை மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் இப்படி பின்னாடி போயிட்டு மீண்டும் முன்னாடி வரப்போகிறார். தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சித்திரை 13 முதல் ஆவணி மாதம் 2 வரை நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வேலையில் நிம்மதி வரும். நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம். விவசாயம் முதல் வியாபாரம், வர்த்தகம், தொழில், கடை, பேச்சு மூலம் இப்படி விவசாயம் முதல் அனைத்து தொழில் வேலையும் ரிஷபராசி என்பதற்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது செய்யும் தொழிலே தெய்வம் என்று செய்யக்கூடிய தொழில் வேலையை கருத்தாக செய்ய போகிறீங்க. பல வருடமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. அந்த கம்பெனியிலேயே நிரந்தர வேலை உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் இப்போது எதிர்பார்க்கலாம். சித்திரை 13 முதல் ஆவணி மாதம் 2 வரை பதவி உயர்வு ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். வர்க்கோத்தமாக அடையக்கூடிய சனி பகவானால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை உயரும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஜென்மராசிக்கு குரு பகவான் வருகிறார். சித்திரை 18 முதல் வேலை மூலம், தொழில் மூலம் சில மாற்றங்களும் ரிஷபராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் இளைஞர்களுக்கு அமையும். இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். வேலை மாற்றங்களும் இடமாற்றங்களும் ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் பார்வையால் விரயத்தை பரிசுகிறார். வெளிநாடு வேலை சென்றாலும் ரிஷபராசி அன்பர்கள் நிம்மதியான சம்பாத்தியம் உண்டு. பெரும்பாலும் தூங்காமல், ஓய்வில்லாமல் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. வண்டி, வாகன, இயந்திர தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வீட்டை விட்டு வேறிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. சில பேர் வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம். தடையெல்லாம் அகல்கிறது. நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். சுகஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது சுக வேதனை, நோய் நொடி தொந்தரவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. கூட்டு முயற்சி, கூட்டு தொழில், நண்பர்கள், கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் வேலை உங்களுக்கு ஓரளவு ஒத்தாசை உண்டு. உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியலனாலும் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கைப்பிடித்து மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு காலகட்டமாக எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் 11வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இது ரிஷபராசி என்பதற்கு இந்த ஓராண்டு காலம்
11வது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார். போட்டி, பந்தயம், ரேஸு, லாட்ரியில் பம்பர் பிரைஸு, இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. புதனுடைய நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சால், வாக்கால் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பேச்சின் மூலம் அனைத்தையும் சாதித்து கொள்வீர்கள். பாடல், கவிதை, சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கற்பனை திறன் பெயர் பெற்று தரப்போகிறது. செல்போனு, மீடியா, கம்ப்யூட்டரு, தொலை தொடர்புகள் மூலம் ரிஷபராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் சாதிக்கலாம். ஏன்னா ராகு பகவான் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுய புத்தி, சுய அறிவால் ரிஷபராசி அன்பர்கள் செயல்பட்டால் நீங்கள் வந்து பெயர் புகழ் அடையலாம். ஜென்ம ராசிநாதன் சுக்கிர பகவான் 12வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசிக்கு வந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்று ரிஷபராசிக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் ஜென்ம ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய நிலையம் மிக சிறப்பாக இருக்கிறது. 5வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குருபகவான் பாரியில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வரன் பார்க்கலாம். செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தந்தை காலத்திற்கு பிறகு பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பாகபிரிவினை செய்வதற்கு முயற்சி செய்யலாம். பங்காளிகள், அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருபகவான் வந்து 5ஆம் வீட்டை பரி செய்யும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு. ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வந்து வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் கணவன், மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். அதாவது விவசாயமாக இருக்கலாம், ஆடு, மாடு, கால்நடை, கோழி, ஏதாவது ஒரு கம்பெனி, ஏதாவது ஒரு வேலை கணவன், மனைவி இருவரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி பகவான் என்றாலே சங்கடம், கஷ்டம், கை வலி, கால் வலி, வயிற்று வலி, முதுகு வலி, எலும்பு வலி, பல்வலி, உடல் வலி என்று உடலுக்கு அதிக அலைச்சலும் அதிக அவதியும் கொடுத்து தான் சனி பகவான் வந்து வருமானத்தை கொடுப்பார். ஒரு மனிதன் வந்து சங்கடப்படவில்லை என்றால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கலைன்னா கை நிறையா பணம் வந்து எண்ண முடியாது. 10வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்கள் வந்து இப்போ வந்து வேலை தேடினீங்கன்னா உடனே வேலை கிடைக்கும். அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, ஒரு நிலையான வேலை அமைத்து கொள்ளுங்கள். நிலையான வேலையை சனி பகவான் பெற்றுத்தரப்போகிறார். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை ரிஷபராசி என்பர்கள் டெவலப் பண்ணுங்கள். 10வது வீட்டிலே வர்க்கோத்தம நிலையில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பதவி உயர்வும் உண்டு. அதற்கு தகுந்தாற்போல் சம்பள உயர்வும் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் 4 மாத காலம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். தொழில் மூலம், வேலையின் மூலம் போட்டி, பொறாமை உங்களை வந்து கெடுக்கிறது, மற்றவர்கள் வந்து உங்களுடைய பதவி உயர்வுக்கு ஏதாவது தொந்தரவுகள், கெட்ட பெயர் பண்ணுறது, இந்த மாதிரி நிலை வந்து எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் ரிஷபராசி என்பர்களுக்கு அகலப் போகிறது. போட்டி, பொறாமை இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் உங்கள் வேலை தொழிலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.